Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 16/4/2025 புதன்கிழமை, அனுஷம் நட்சத்திரம். முகராசி என்று சொல்வார்கள். ஒரு சிலரை எல்லோருக்குமே பிடிக்கும். அவர்கள் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். சிரிப்பில் இரண்டு வகை உண்டு. வலிய சிரிப்பார்கள். முகத்தில் சிரிப்பு இருக்கும், ஆனால் கண்களில் கருணை இருக்காது. அது ரசனைக்கு உரியதாகவும் இருக்காது. யார் மனதிலும் படாது. அது தேவையற்ற ஒரு வீண் வேலை, வேஸ்ட், விட்டுருக்கும். சிலர் சிரிப்பார்கள், கண்களும் சிரிக்கும். அதை பார்க்கும்போது நம்முடைய மனம் அவர்கள்பால் விழும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பில் உள்ளவர்களை பார்த்தால் எல்லோருக்கும் பிடிக்கும். அப்படி முகராசியில் இருந்த அரசியல் தலைவர்கள் சிலர் உண்டு. மக்களிடம் மங்கா புகழ் பெற்றவர்கள் அவர்கள். நாம் வாழும் ஊரிலே உண்டு ஒரு சிலரது கருணை. வயதான காலத்திலும் அந்த கருணை முகம் நம்மை ஈர்க்கும். சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது? லக்கணமும் ராசியும் ஒன்றே ஆனால் கூடுதல் சிறப்பு, பலம் அதிகம். இது ஜோதிட கூற்று. கடக ராசி சந்திரனின் வீடு. சந்திரன் தாய். தாயின் அன்பு நம்பர் 1. இருப்பதிலேயே சிறப்பு தாயின் அன்பு தானே. இந்த லக்கணத்தில் ஒருவர் பிறந்து ராசியும் அதுவாகி இருந்தால் தனது அன்பை அடுத்தவரிடம் செலுத்தி அவர்களை தங்கள் பக்கம் இழுப்பதில் வல்லவர்கள். அவர்கள் இப்படி இழுக்க வேண்டும் என்று செய்ய மாட்டார்கள், எதேச்சையாக நடக்கும். இது கூற்று, ஜோதிட கூற்று. இதில் நாம் அறிய வேண்டிய ஒரு வித்தியாசமும் விளக்கமும் இருக்கிறது. அதுதான் முக்கியம். ஒருவருக்கு கடக லக்கணம், அவருக்கு கடக ராசியும் அதுதான், சந்திரனே லக்கணத்தில் இருக்கிறார். இந்த புகழ் கிடைத்து விடுமா? எல்லோருக்கும் கிடைத்து விடாது. யாருக்கு கிடைக்கும்? புனர்பூசம் 4ஆம் பாதம் ஏறி இருக்க வேண்டும். அப்போதுதான் அது கிடைக்கும். ஏன்? கடகத்திலே 3 நட்சத்திரங்கள் உண்டு. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். பூசம் அஷ்டமாதிபதி ஆதிபத்தியமும் ஏற்படும். ஆயில்யம் விரையாதிபதி ஆதிபத்தியமும் அதற்கு உண்டு. புனர்பூசம் 6-9க்கு உடையவன், பாக்கியாதிபதி அந்தஸ்து வருகிறது. எனவே பற்றாக்குறைக்கு அது குரு. எனவே ஒருவருக்கு லக்கணமும் ராசியும் கடகமாகி நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம் என்று இருந்தால் எழுதி கொடுக்கலாம். தனது கவர்ச்சியான, தனது இனிமையான போக்கால் மக்கள் மனங்களை கவருவான் என்று எழுதி கொடுக்கலாம். நடக்கும். ஆக கடகலக்கணம் கடகராசி முகராசியை ஏற்படுத்தும். நல்ல ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். அதிலும் சந்திரன் புனர்பூசம் 4ஆம் பாதம் என்று இருந்தால் நல்லது. மற்ற விஷயங்கள் குறையும். அதற்கு காரணம் சனி அஷ்டமாதிபதி,
புதன் விரையாதிபதி, எனவே அந்த தன்மையை கெடுப்பாள். புனர்பூசம் 4ஆம் பாதம் குரு 6, 9க்கு உடையவன். பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். பெருத்த மதிப்பை ஏற்படுத்துவான், கண்டிப்பாக ஏற்படுத்துவார். சில காலங்களுக்கு பிறகு என்று ஏன்? 6ஆம் இடமும் அங்கு வருவதால் சற்று தாமதமாக இது நடக்கும், ஆனால் நடக்கும். அன்பர்களே, ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, செய்யும் வேளையில் வெற்றி, உங்களது திட்டம் வெற்றி. வெற்றிக்கு காரணம் நீங்கள் இன்று கையாள இருக்கும் ஒரு புது அணுகுமுறை. ரிஷபராசி அன்பர்களே, பட்டம் பதவி உயர்வு உண்டு. செய்யத்தக்க ஒரு வேலையை திறம்பட செய்து முடித்ததால் இது நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி வீண் பிரச்சனை, வீண் பழி, சற்றே அவமானம் அடையலாம், வாய்ப்பு உண்டு. ஆனால் மதியத்திற்கு பிறகு மதிப்பு கூடுகிறது. கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு, மதிப்பு உண்டு. மறுபாதி போதுமான மதிப்பு இல்லை, அங்கீகார குறைவு ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி தேவையற்ற மன விரிசல்கள் ஏற்படும் உறவுகளுக்கிடையே அல்லது குடும்பத்திலே. மதியத்திற்கு பிறகு உறவு தலைக்கும், நல்லபடியாக முன்பு இருந்ததை விட. கன்னிராசி அன்பர்களே, முடியாததை நீங்கள் முடிய வைக்கும் நாள். மிகவும் கஷ்டமான ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உங்களது கடும் முயற்சியால். துலாம் ராசி அன்பர்களே, விரும்பியதை பெறுவீர்கள். சுற்று வட்டாரத்தில் ஒரு நல்ல பெயரை எடுப்பீர்கள். இத்தனைக்கும் காரணமாய் இருப்பது உங்களது தன்மையான மற்றும் உண்மையான பேச்சு. விருச்சிக ராசி அன்பர்களே, முயற்சியும் வெற்றியும் உண்டு. இதில் சிறப்பு என்ன என்று சொன்னால், யாரிடமும் எந்தவித யோசனையும் கேட்காமல் தனியாக அமர்ந்து நீங்களே யோசித்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒரு வேலையை செய்து அதில் வெற்றி. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது பேச்சும் செயலும் மற்றவர்களுக்கு ஒரு சிறு வித்தியாசமாக தெரியும். வழக்கம் போல் இல்லையே என்று அவர்கள் சற்றே குழம்புவார்கள். ஆனால் இவையெல்லாம்
நாளைய நன்மைக்காக உங்களால் நடத்தப்படுபவை. மகர ராசி அன்பர்களே, பேச வேண்டிய முறையில் பேசி பெற வேண்டிய லாபத்தை பெறுவதில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் நீங்கள் புகழப்படுவீர்கள். ஒரு காரியத்தை நல்லபடியாக செய்தீர்கள். ஆராய்ந்து துருவி பார்க்கின்றார்கள் பலரும். ஒரு சிறு குறையை கூட பார்க்க முடியவில்லை. அவ்வளவு துல்லியமாக நேர்த்தியாக செய்து முடித்ததால் பெருமை ஏற்படும். மீனராசி அன்பர்களே, நல்ல வரவும் உண்டு, நிறைய செலவும் உண்டு. இந்த இரண்டுமே உண்டு. ஒரு பக்கம் லாபம், ஒரு பக்கம் செலவு. இதில் விசேஷம் என்னவென்று சொன்னால், அந்த செலவு நீங்கள் விரும்பி செய்யும் தர்ம செலவு. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.